ஏதாவது தவறு நடந்திருந்தால், தவறாக பாடியிருந்தால், தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். கானா பாடகி இசைவாணி பாடிய பாடல் எந்த தெய்வத்தையும் குற்றம் சொல்லவில்லை எனவும் அவருக்கு RSS தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தமிழை பற்றி, திருக்குறளை பற்றி, நீரின்றி அமையாது உலகம் என்பதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பிரதமர் தமிழ்நாட்டு உத்திரமேரூர் கல்வெட்டை பயன்படுத்துவாரா, அதை நடைமுறைப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிறைவாக, தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம். இறைவனை வழிபடுபவர்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள். தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதாவது தவறு நடந்திருந்தால், தவறாக பாடியிருந்தால், தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதில் நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவது எந்த விதத்தில் சரி என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதை காவல்துறையுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.